ஹாய் மிஸ். இன்றைக்கி சுகா அப்பாவோட பர்த்டேங்கிறதுனால அவருக்கு ஒரு ஷர்ட் ஒன்று பார்க்கலான்டா. எந்த மாதிரி வைப் போகணுன்னா சிஓ செக்ரட்டரி வைப்பில் போகும்டா. ஸ்டோரி லைன் அப்படி தான் போகும். டைட்டில் வந்துட்டு மை ஆங்கிரி சிஓ பாஸ் ஃபால் இன் லவ் வித் செக்ரட்டரி. டைட்டில் இதாண்டா. சரி வாங்க ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது நீங்கள் தான் உங்களை தான் காட்டுறோம். நீங்கள் ரூமில் படுத்து நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. அப்போது அலாரம் அடிச்சிட்ருக்கு. அப்போது உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு ஏன் ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சுட்டு சீக்கிரம் கிளம்புடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை வெக்கப் பண்ணுறா. இன்னும் கொஞ்ச நேரம் ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ உங்கள் ஃப்ரெண்டு நிஷான்னு வச்சுக்கலாம்டா. நிஷா இருந்துட்டு ஆல்ரெடி 7 o'clock ஆகிடுச்சிரி, சீக்கிரம் கிளம்பு, இல்லைனா உங்கள் ஆங்கிரி பாஸ் இங்கேயே வந்து உன்னை ஒரு வழி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா சொல்கிறா. அப்போ நீங்கள் வந்துட்டு ஐயோ 7 o'clock ஆச்சான்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக போய் உங்கள் மார்னிங் ரொட்டீன் பாதி பண்ணியும் பண்ணாமல் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்டு நீங்கள் கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போது சரின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு நீங்கள் கீழே வந்துட்டு அவசர அவசரமாக சாப்பிட்டுட்டு டூ வீலர் எடுத்துகிட்டு தானே நீங்கள் கிளம்புறீங்க. நிஷாவும் உங்கள் ஆஃபீஸில் தான் ஒர்க் பார்க்குறா. அப்போது நிஷாவும் நீங்களும் தான் ஒரே ஸ்கூட்டியில் போகிறீங்க. அப்போ போயிட்டுருக்குறப்ப ஏண்டி ஓயன் இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டி இப்படி சிங்கிளாகவே சுற்றிட்டுருக்கலான்னுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்களை கேட்குறா. நான் எங்கடி சிங்கிளாக சுற்றிட்டுருக்கேன், நான் வந்து நம்ம சிஓ பின்னாடி தானே சுற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நீயும் காலேஜ் படிக்கிறதுலேருந்து அவர் பின்னாடி லோன்னு தெரிஞ்சிட்டு தான் இருக்க. அவரும் ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாதிரி தெரியல. அப்படி இருக்கிறப்ப என்னடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கா உன் ஃப்ரெண்டு. அப்போ நீங்கள் இருந்துட்டு நான் என்னோடய முயற்சியை நான் கைவிட மாட்டேன், கடைசி வரைக்கும் நான் போராடிட்டே இருப்பேன், அவருக்கு மேரேஜ் ஆகிற வரைக்குமே நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. சரி உன்னை திருத்த முடியாது, என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சரின்ட்டு சரி சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. அங்கே பார்த்தா ஃபுல் டிராஃபிக்டா. நீங்கள் இருந்துட்டு ஐயோ ஆல்ரெடி நான் லேட்டு, இதில் வேறு டிராஃபிக் வேறு, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டுருக்கீங்க, கொஞ்சம் நவுந்தீங்கன்னா சீக்கிரம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு வழியாக டிராஃபிக்கே கிளியர் ஆகிடுச்சிட்டா. நீங்களும் ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பி ஆஃபீஸ் போயிட்டீங்க. ஆஃபீஸ் போயிட்டு நிஷா வந்துட்டு அவள் கேபினுக்கு போயிடுறா. அப்போ நீங்கள் ரிசப்ஷன்கிட்ட வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு ஓயன் இன்றைக்கி இவ்வளோ லேட்டு. இல்லைடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி, நிஷாவும் நான் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி நிஷா லேட் பண்ணியிருக்க மாட்டா, நீ தான் லேட் பண்ணியிருப்ப, ஏன்டி போய் பேசிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அப்போது நீங்கள் இருந்துட்டு சரி ஒரு நிமிஷம் இப்போ சிஓ சார் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வர டைம் தான், சரி நீ உன் கேபினுக்கு கிளம்பு, அப்புறம் வந்தாருன்னா ரொம்பமாக சத்தம் போட ஆரம்பிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்கள் கேபினுக்கு அவசரமாக போயிடுறீங்க. அப்போது சுகாவோட என்ட்ரிடா நல்லா மாசாக சிஇஓ கணக்கில் நல்லா ஆட்டிடியூட் நடையோடு வந்துட்டுருக்காரு. அப்புறம் அட் அ டைமில் எல்லோரும் பவ் பண்ணிட்டு குனிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு அவர் போயிட்டார், நீங்களே எந்திரிங்க, கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் கேபினுக்கு போயிடுறாரு. நீங்களும் அவசர அவசரமாக அவங்க கேபின்லேருந்து அவங்க கேபினுக்கு ஓட்டுறீங்க. அப்போது சுகந்துட்டு குட் மார்னிங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. குட் மார்னிங் சார், இன்றைக்கி என்ன ஷெட்யூல் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேட்குறாரு. இல்லை சார், நீங்கள் அமெரிக்காவில் ஒரு கிளைண்ட்டுக்கிட்ட டீல் போட்டிருந்தீங்களா சார், அவங்க வந்து இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சைன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருக்காங்க சார், நைட்டு அவங்களோட டின்னர் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க. சரின்னு சொல்லிட்டு சரி ஒன்று உக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓகே சார் இன்றைக்கி ஷெட்யூல் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேபின் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிடுறீங்க. அப்போது நீங்கள் போகிறப்ப ஒயன் நேற்றுக்கு முடித்த பெண்டிங் நான் சிக்னேச்சர் பண்ணுற ஃபைல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்கிறாரு. ஓகே சார் நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கேபின் போய் பார்க்குறீங்க. அப்போது சைன் போட்டுட்டு ஒரு ஃபைலை தூக்கி கீழே ஏறிடுறாரு. என்னாச்சு சார் இதை தூக்கி கீழே போட்டீங்க, என்ன மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாரு, யாராவது இப்படி தப்பு பண்ணால்
உங்களை மாதிரி எம்ப்ளாயிக்கு நான் ஒர்க் பார்க்குறவங்களுக்கு எப்படி நான் சம்பளம் தரட்டும்? இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. யார் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இதெல்லாம் நானாக பார்த்துட்ருக்க முடியும், நீ தானே செக்ரட்டரி, நீ தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு உங்ககிட்ட. அப்போ நீங்கள் இருந்துட்டு சரி சார் நான் யாருன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு ஃபைலு கொண்டு வர தந்தால் அதில் எதாவது மிஸ்டேக் இருக்குன்னா பார்த்து கொண்டு வரணும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கண்ணாபின்னான்னு பேசுகிறாரு. நீங்களும் தலையை குனிஞ்ச மாதிரி உக்காந்து நின்றுட்டுருக்கீங்க. சரின்னு சொல்லிட்டு சரி நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்போ நீங்கள் கிளம்பலான்னு போகிறப்ப சரி போய் எனக்கு டீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் கேண்டீன் போயிட்டு டீ வாங்கிட்டு வந்துட்டு கொடுத்துட்றீங்க. அப்புறம் நீங்கள் அந்த ஃபைலு யார் இது பண்ணாங்களோ அந்த பையன்கிட்ட போய் பேசலான்ட்டு போகிறீங்க. அந்த பையன் பேர் ஆகாஷ்னு வச்சுக்கலாம்டா. ஆகாஷ், ஃபைல் எதுவும் மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன்னு சொல்லி சிஓ சார் திட்டிகிட்ருக்காரு. நீ என்ன தப்பு பண்ணி வச்சுருக்க, கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்டு வந்துடுறீங்க. அப்புறம் அவனும் சரி பண்ணி கொண்டு வந்தான். இது ஒரே ஒரு மிஸ்டேக் தான் மேம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஃபைலை கொடுத்துட்றான். நீங்களே எடுத்துகிட்டு போய் சார் கரெக்ட் பண்ணியாச்சு, இப்போ ஓகே, இனிமேல் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்காத, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உங்களை நம்பி மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஒர்க் பார்ப்பீங்கிறதுனால நீங்கள் இப்படி அலட்சியமாக இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சுகா உங்களை கேட்குறாரு. இல்லை சார் இனிமேல் கரெக்டாக பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ சுகா அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணாங்க சுகாவுக்கு. சுகா, உனக்கு இப்போயோட 30 ஏஜ் ஆகிடுச்சி, இப்போ இதுக்கு மேலே எப்போ தாண்டா மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. அந்த டாபிக் தவிர வேறு ஏதாவது டாபிக் இருந்தால் எடு. நான் என்ன சொன்னேன், அப்பா கம்பெனி ஏற்கனவே லாஸ்ட்டில் போயிட்டு இருந்தப்போ தான் நான் வந்து இதை டேக் ஓவர் பண்ணேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு. நான் மற்ற கம்பெனியை விட ஃபஸ்ட்டில் வரணுன்னு ஆசைப்பட்றேன். அது முடியாமல் என்னால் மேரேஜ் பற்றி யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுகா பேசிகிட்ருக்காரு. அப்போது ஒயன் பக்கத்தில் இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சுகா அம்மா கேட்குறாங்க. இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரி ஒயன்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ சுகா இருந்துட்டு ஒயன் எங்கள் அம்மா பேசணுமா இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு. நீங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப பேசினா தானே தெரியும், என்கிட்ட கேட்டால் என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோனை வாங்கி பேசலான்ட்டு பேசுவீங்க. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? எங்கம்மாவோ சுகாவுக்கு 30 ஏஜ் ஆகிடுச்சி, இன்னமும் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொன்னால் என்ன, இந்த டாபிக் மட்டும் எடுக்காத அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான் வயன். நீ கொஞ்சம் அவங்களுக்கு சொல்கிறியா வயன்? நாங்கள் நிறைய பொண்ணுங்களை பார்த்துருக்கோம், இவங்ககிட்ட காட்டினாலே ரொம்ப கோவப்பட்டு எந்திரிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறேன், நான் என்ன பண்ணிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இதுக்கு நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்துட்டு சரிங்க ஆண்டி நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் வச்சுறீங்க. அப்போது ஏன்னா உங்கள் அம்மா பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்களோ அதே தான் பஸ் என்கிட்டையும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப அப்போ நீங்கள் இருந்துட்டு கொஞ்சம் சிஓ செக்ரட்டரியாக பேசாமல் நம்ம பழைய ஃப்ரெண்ட்ஸுங்களாக கொஞ்சம் பேசலாமா, காலேஜ் ஃப்ரெண்டுங்களாக பேசலாமான்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்படி என்ன பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா கேட்குறாரு. இப்போ இருங்க நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நாங்கள் டேபிள் இருக்கோம், அங்கே சேர் போட்டிருப்பாங்க, அதில் போய் உட்காந்துட்டு நானும் உன்னை காலேஜ் படிக்கிறதுலேருந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லிகிட்ருக்கேன், ஆனால் இருந்தாலும் நீ எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிற, அப்படிங்கிறப்ப நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே வந்து எங்கள் வீட்டில் யார் பார்க்குறாங்களோ அவங்க சொல்கிறாங்களோ அவங்கள நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன். இதுக்கு மேலே உன் பின்னாடி என்னால் தெரிய முடியாது. நானும் எத்தனை நாளைக்கு உனக்கோசரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, இப்போ வரைக்குமே எங்கள் வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறேன், மேரேஜ் பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உன் ஆஃபீஸில் வந்து ஜாயின் பண்ணேன்? உன்னை ரொம்ப பிடிக்கும், ஃபஸ்ட்லேருந்தே நான் உன்னை லவ் பண்ணிகிட்ருக்கேன், உனக்கு தெரியாதா சுகா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுகிறீங்க. நீ இதை பேசுறதுக்கான டைம் இல்லை, நீ கிளம்பு போ, லன்ச் டைம் ஆச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லுவார். சரின்னு சொல்லிட்டு நீ சொன்னால் கேட்க மாட்டேன், என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிவிட்டு
டோரை டப்புன்னு சாத்திட்டு போயிடுறீங்க. அப்போது சுகா அம்மா இருந்துட்டு திரும்பவும் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சுகா அட்டன் பண்ணிட்டு, டேய் நாங்கள் ஒய்யானை தான் உனக்கு பேசி முடிக்கலான்னு இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் 2 நாள் லீவ் சொல்லு, அவங்க வீட்டில் போய் பேசலாம். நான் ஆல்ரெடி உன் ஃபோட்டோ அமுச்சு அங்கே பேசிட்டேன். அவங்களும் சரிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ அந்த விஷயம் ஒய்யனுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்ப, இல்லை அவங்க அம்மா சொல்லலையாம். நீங்கள் வரப்போ சொல்லுங்கள், ஒய்யனையும் வர சொல்லி நாங்கள் பார்த்து பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாண்டா, சுகாவும் உங்களை லவ் பண்ணுவார். ஆனால் இவங்க பிஸ்னஸ் கொஞ்சம் டல்லாக போனதுனால அவர் ஆஃபீஸை டேக்கர் பண்ணிட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாவில் இருந்திருப்பாரா. அதனால தான் நீங்கள் செக்ரட்டரி ஒர்க்குக்கு வந்திருக்க மாட்டீங்கடா, வேறு ஒர்க்குக்கு தான் வந்திருப்பீங்க சுகா ஆஃபீஸ்க்கு. ஆனால் சுகா இருந்துட்டு நீ செக்ரட்டரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக்ரட்டரி போஸ்ட்டு போட்டு கொடுத்துருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹாப்பி ஸ்மைலோட ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஹாப்பினஸ். காலேஜிலேருந்து பின்னாடி சுற்றிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நீங்கள் லன்ச் பிரேக்கும் முடியுதுடா. அப்போது சுகா தான் உங்களுக்கு கால் பண்ணுறாரு. ஒயன் எனக்கு சாப்பாடு லன்ச் எங்கள் அம்மா கொடுத்து விட்டுருக்காங்களாம், கீழே போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கீழே போயிட்டு வாங்கிட்டு வர சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சரின்னு சொல்லிட்டு, சரி பாஸ் நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அப்போ உங்கள் ஃபோட்டோ கவரோடு வச்சு கொடுத்துருப்பாங்கடா அவங்க அம்மா. அதையும் கொண்டு டிரைவர் கொடுத்துருப்பாரு. மேம் இதை அங்கே சிஓ சார்கிட்ட இந்த ஃபோட்டோவையும் இந்த லஞ்சையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கொடுத்துருப்பாங்கடா. நீங்கள் என்ன ஃபோட்டோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அப்புறம் மேலே கேபினுக்கு போயிட்டு, எஸ்கியூஸ் மீ சார், மே கம்மின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு உள்ளே போகிறீங்க. எஸ் கம்மின்னு சொல்லிட்டு சுகாவும் சொல்கிறாரு. நீங்கள் உள்ளே போயிட்டு, சார் உங்களுக்கு லஞ்சு, அப்புறம் உங்கள் அம்மா ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க நீங்கள். அப்போ சுகா இருந்துட்டு, சரி கொடு லஞ்ச் இங்கே வச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு, என்ன இந்த பொண்ணு இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைலியாக அதை பார்த்துட்ருப்பாரு. அது உங்கள் ஃபோட்டோ தாண்டா. ஆனால் நீங்கள் சுகா உங்கள்கிட்ட கொஞ்சம் இதாக காட்டுற மாதிரி காட்டியிருப்பார். அதை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக சிரிச்சிட்ருப்பார். என்ன சார் இது நாள் வரையிலையும் நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏன் எனக்கு சிரிக்க தெரியாதா, நான் என்ன ரோபோட்டான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லை நான் ரோபோட்லாம் சொல்லலை சார், ஆனால் நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போது ஏன் சிரிக்கக்கூடாதுன்னு இருக்கா, என்னோடய ஃப்யூச்சர் ஃபியான்சியை நான் பார்த்துட்ருக்கேன், அதனால தான் ஒரு மாதிரி ஸ்மைலியாக இருக்குதுன்னு சொன்னோன்னே உங்கள் மூஞ்சா ஒரு மாதிரி ஆகிடுதுடா. நான் இவ்வளோ நாள் உங்கள் கூடயே லவ் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்தேன், அப்போல்லாம் உங்களுக்கு தெரியல. யாரோ ஒரு பொண்ணு ஃபோட்டோ கொடுத்தோன்னே உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி காண்டாயிடுது. அப்புறம் நீங்கள் இருந்துட்டு, சரி சார் நான் சரி சாப்பிடுங்க சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இல்லை ஏன்னா அங்கே ஒரு ஃபைல் இருக்குது பாரு, அதை பாரு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் பேக் கொடுக்குறேன், அதை வாஷ் பண்ணிட்டு இங்கே வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் என்ன வேலைக்காரி மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு, அதுக்குன்னு இப்படி பண்ணிகிட்ருப்பியா, உன்னை உரி லவ் பண்ணதுக்கு எதுவுமே இதுக்கு மட்டும்தான் இருக்கிறங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நினச்சிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை பார்த்துட்ருக்கீங்க. அப்போது சுகா வந்துட்டு, இவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்க பாரு, இந்த அவுட்ஃபிட் அவளுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிகிட்ருக்காரு. அந்த சக்காலத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் அப்படியே பொங்கிக்கிட்டு இருக்கீங்கடா. அப்போது சுகா இருந்துட்டு, சரி நீ போ, எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, என் ஃப்யூச்சர் ஃபியான்சியை நான் கொஞ்சம் ரசிக்கணும், நீ இருந்தால் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்ப வையணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் போகிற மாதிரி வாசல் வரைக்கும் போயிட்டு கதவை சாத்திட்டு நீங்கள் வேகமாக போய் அந்த சேர்லேருந்து அந்த டேபிளுக்கு மேலே காலை வச்சுட்டு, ஏண்டா நான் உன்னை லோன்னு காலேஜ்லேருந்து பின்னாடியே திரிஞ்சிட்டு இருந்தேன், அப்போல்லாம் என்னை பார்த்தா அழகாக தெரியலையா, என்னை பார்த்தா எப்படி தெரியுது, எவ்வளோ நீ லவ் பண்ணுற கல்யாணம் பண்ணுற எவ்வளோ நாள் எப்படி பண்ணிக்கிறேன்னு நானும் பார்க்குறேன்டா,
நான் இதுக்கு மேலே வாயை மூடிட்டெல்லாம் இருக்க மாட்டேன். சப்போஸ் நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் அந்த வீட்லேயே வந்து நான் சண்டை போட்டு இவன் என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெரிய சண்டையே பண்ணி கல்யாணத்தையும் நிச்சயதார்த்தம் எதுவுமே நடக்காமல் நான் பண்ணுறேன்டா இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக சுகாவை போட்டு கட்டி என்னடா என்ன வாடா போடான்னு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொன்னேன். ஆமாம், உனக்கு வேறு மரியாதை, எப்போ பார்த்தாலும் என்னை வந்து இப்படி டிசப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்புறம் எப்படி வரும் பாசுனா வரும். அப்புறம் இன்னும் நான் நிறைய கேட்பேன். நான் என்னை பார்த்தா உனக்கு அழகாக தெரியலையா? வேறு ஒரு பொண்ணு தான் உனக்கு அழகாக தெரிகிறாளா? அவள் வீட்டுக்கு போயிட்டு நான் பெரிய பிரச்சனையாக பண்ணி நீ கட்டிக்க போகிறவன் என்னை ஏமாற்றிட்டான், என்னை கை விட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிடுவேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக கத்திட்டு அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறீங்கடா. அப்போ சுகா மைண்ட் வாய்ஸில், அடியே நீ தாண்டி அந்த பொண்ணை நீயே பிரச்சனை பண்ணி உனக்கும் எனக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தத்தை நிறுத்திடுவியோ? உனக்கு ஒரு ஸ்வீட் ஷாக் கொடுக்கணும்டி, அப்போ தான் நீ அமைதியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுகா இங்கே மைண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஓகேடா, இந்த பார்ட் இதோடு முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் எபிசோடை பார்க்கலாம். அதான் ஃபைனல் பார்ட்டாக இருக்கும்டா. ஓகேடா, பாய்.